வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு ஒரு நல்ல நூலை இப்போது அறிமுகம் செய்வதில் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம். தலைவர்களை பற்றி, அரசியல் பற்றி, திரைப்படங்களை பற்றி இதெல்லாம் எழுதுவாங்க. சொந்த அனுபவங்களை பற்றிலாம் பல பேர் எழுதியிருக்காங்க. புதினங்கள் வந்திருக்கு தெரியும். கவிதைகள் வரும், கட்டுரைகள் வரும். ஆனால் ஆறுகள் தொடர்பான புத்தகங்கள் எத்தனை வந்திருக்கின்றன அப்படின்றது, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக ஆறு பற்றிய புத்தகம் எத்தனை வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அநேகமாக ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான். அது யாருமே பெருசா எழுதவே இல்ல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆறு பற்றி மட்டுமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை ஏறத்தாழ ஒரு 400 பக்கங்களுக்கு மேல் போகிறது இது நினைக்கிறேன். இந்த இத்தனை 460 பக்கங்களுக்கு மேல் போகின்றன. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு புத்தகம் ஒரு குறிப்பிட்ட ஆறு பற்றி மட்டுமே எழுத முடியும் அப்படிங்கும்போது நினைக்கும்போதே எனக்கு ரொம்ப பெருமைப்பா இருக்குல்ல. ஆனா அப்படி ஒரு புத்தகம் இப்போ சமீபத்திலே வெளிவந்திருக்கிறது. "தவழ்ந்து வரும் தாமிரபரணி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு. இந்த புத்தகத்த தலைப்பு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம். தாமிரபரணி பத்தி மிஞ்சி போனா ஒரு பக்கத்துல 2 பக்கத்துல எழுதியிருக்கலாம். ஆனால் 512 பக்கங்களுக்கு தாமிரபரணி பற்றி ஒரு புத்தகம் எழுத முடியும்னா, யோசிச்சு பாருங்க. எவ்வளோ மலைப்பா இருக்கு பாருங்களேன். அதை செய்து காட்டியிருக்கிறார் வணக்கத்துக்குரிய முத்தாலங்குறிச்சி காமராசு அவர்கள். அவரோட இந்த நூல் ஆசிரியர் திரு முத்தாலங்குறிச்சி காமராசு அவர்கள் வந்து ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவரை பத்தி படிக்கும்போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. 55 நூல்கள் எழுதியிருக்காங்களாம் இதுவரைக்கும். அதே மாரி ஏராளமான விருதுகள் கிடைச்சிருக்கு அவருக்கு. பாராட்டுகள் கிடைத்திருக்கு. நிச்சயமாக 55 புத்தகங்கள் சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டுமே இல்ல, எல்லாம் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு எழுதப்பட்ட கட்டுரையில கூட ஒவ்வொரு தகவலும் சரி, எத்தனை நுணுக்கமாக ஒரு ஆராய்ந்து பார்த்திருக்கிறார் அப்படின்னு தோணுது. இதுலயே தான் நெறைய பக்கங்கள நம்ம குறிப்பெடுத்து வச்சிருக்கோம். எதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். தாமிரபரணி என்ற வற்றாத ஜீவநதி, வரலாற்றுக்குள் இவ்வளவு வரலாறு புதைந்து கிடக்கிறதா என அதிசய வைக்கும் நூல் இது அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிசய வைக்கிறானோ அதிசயப்பட வைக்கிறது இந்த நூல். ஏன்னா ஒரு தாமிரபரணிக்குள்ள இவ்வளவு அதிசயங்களா, இவ்வளவு உண்மைகளா, இவ்வளவு தகவல்களா அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த பதிப்பாசிரியர் அப்படிதான் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, மலை சார்ந்த இயற்கை எழில் கொஞ்சும் கானகத்தினூடே வரும் நதி பிறந்த பகுதிகள் பற்றிய விவரங்களுடன் நதி உருவான புராண கதைகளையும் உள்ளடக்கிய விவரங்களுடன் தொடங்குகிறது நூல். கொழுமை நிறைந்த கானகப் பகுதிகளில் தாம் கண்ட வரலாற்று பாண்டியன் கோட்டை தொடங்கி காட்டினை கடவுளாக கொள்ளும் காணிநில மக்கள் மாண்பினையும் விவரிக்கிறார் ஆசிரியர். பன்னெடும் காலமாக மக்களின் பண்பாட்டு வெளிப்பாடான விழாக்களின் விவரங்களுடன் நதி மனித வாழ்வுக்கு வழங்கி வரும் கொடைகளும் விவரமாக விளக்கம் பெற்றிருக்கின்றன சொல்லிட்டு அணிந்துரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. உள்ள படிக்கும்போது எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. வெறுமனே நதி பற்றிய தகவல்கள் மட்டுமே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுப்போம். எங்கே தொடங்கி எங்கே வந்து சேருது, கடலில் ஏதோ ஒருத்தர் சேரப்போகுது, ஏதோ ஒருத்தர் பிறப்பெடுக்குது வந்து சேரப்போகுது அப்படின்னா அத்தோட முடிஞ்சு போதுன்னா இல்லை. வழிநெடுக பயணிச்சிருக்கார் ஆசிரியர். அவர் கூடவே பயணிச்சார். எங்கே பிறப்பெடுத்து எங்கேயே வந்து கடல் சேர்கிறதோ அதுவரையில் வந்து அந்தந்த ஊரில் அது என்னெல்லாம் பண்ணியிருக்கு, என்ன பயன்களை தந்திருக்கிறது, அந்த ஊரில் என்ன மாதிரியான தொழில் நடைபெற்று, அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய ஏன்னா அந்த ஊரில் பிறந்து வளர்ந்த பெரியவர்கள், அதாவது தாமிரபரணி நதிக்கரையிலே பிறந்து வளர்ந்த மகான்கள். பின்னால் பெருசா வருது. அந்த அத்தியாயங்கள்லாம் படிக்கிறேன், நீங்க பாருங்க. இது மாதிரியெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்தது. கிட்டத்தட்ட 500 பக்கங்களுக்கு ஒரு புஸ்தகம் வருது அப்படின்னா, அப்போ அதில் எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்க விஷயங்கள். என்ன, ஆறுகளில் குளிப்பதை புண்ணியம் என்று நம் முன்னோர்கள் கருதினார்கள். அதிலும் தாமிரபரணி ஆற்றில் குளிப்பது மிகப்பெரிய புண்ணியம் என்கிறார்கள் சான்றோர்கள் அப்படின்னு தொடங்குறாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த தாமிரபரணி பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். பழைய தமிழ் படித்தவர்கள் தெரிஞ்சிருக்கும். பொருணை நதி என்றாலும் தாமிரபரணி தான். அது தாமிரபரணியிலே இருந்து வரவர்களுக்கு அந்த பெயர் தெரிந்திருக்கும். தமிழ்நாட்டில் பிறப்பதிலே இருப்பவர்களுக்கு இது என்ன நதி என்று தெரியாமல் போயிருக்கலாம். ஏன்னா ஒரு பாரதியார் பாட்டிலேருந்து தான் தொடங்குறார். மேற்கோள் காட்டுகிற போதே காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி அப்படின்னு போடுறாரு. அப்போ பொருணைனா என்ன அப்படிங்கிறது, பொருணையில் கூட 2 இருக்கிறது. அது பின்னால் வருகிறது. பொருணை நதியிலே 2 இருக்கிறது. அது என்ன மாதிரி பொருணை நதி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏராளமான படங்கள்ங்க. அப்படியே பக்கத்துக்கு பக்கம் அத்தனை படங்கள், எல்லாமே அபூர்வமான படங்கள். அம்பாசமுத்திரம் அருகில் ஓடி வரும் தாமிரபரணி அழகு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பாபநாசம் படி அழகு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஊர்க்காட்டில் தாமிரபரணி ஓடி வரும் கொள்ளை அழகு அப்படின்னு போட்டு படங்களாக அள்ளி தெளிச்சிருக்காங்க. இவ்வளோ படங்கள் உண்மையில் அதற்காகவே பாராட்டணும். இத்தனை படங்களை ரொம்ப சிரத்தை எடுத்து கொண்டு வந்து ஒரு புத்தகத்தில் தந்து தாமிரபரணி ஆற்றை நாம் நேரிலே பார்க்குற மாதிரியும் தாமிரபரணியோடு சேர்ந்து நாம் பயணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை இந்த புத்தகம் தந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, பொருணையை பற்றிய குறிப்பு சங்க இலக்கியங்களுக்கு பிற்பட்ட நூல்கள் காணப்படுகிறதுன்னு ஆரம்பித்து இலக்கிய குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. வெறுமனே போயிட்டு வந்த மட்டும் இல்லை, தாமிரபரணியுடைய வரலாறு சொல்லுகிற போது அவனுடைய இலக்கிய குறிப்புகள் சொல்லுகிற போது எத்தனை ஆராய்ச்சி தேவைப்படுகிறது நமக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பாருங்களேன். கிபி 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ சான்றோராகிய நம்மாழ்வார் தாம் இயற்றிய திருவாய்மொழியில் இப்பொருணையை குறிப்பிட்டுள்ளார்.
சேக்கியார் தன் பொருணை புறநாடு என்று பாண்டிய நாட்டை சிறப்பிக்கின்றார். கம்பர் பெருமான் பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்று இதனை போற்றியுள்ளார். அப்படி வரிசையாக இலக்கியங்கள்ல எடுத்து எடுத்து அவார்டு கொடுக்குறார். எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாரு. அப்புறம் கல்லிடை குறிச்சியில தாமிரபரணி ஓடி வரும் அழகு. எத்தனை ஊர் உள்ள வருங்க பாருங்க. ஆழ்வாளர்களும் புலவர்களும் கொண்டாடிய தாமிரபரணி. எந்த அளவுக்கு ஆய்வாளர்களை கொண்டாடி இருக்காங்கன்னு பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. தாமிரபரணிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு. பாபநாசம் மலையிலிருந்து தாமிரபரணி ஓடி வருகிறத கொடுத்துருக்காங்க. பொதிகை மலையை பற்றி கொடுத்துருக்காங்க. பொதிகை மலையை பற்றிய குறிப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப அருமையாகவும் எல்லாருக்கும் வேண்டி மிக முக்கியமான தகவல்கள்லாம் பொதிகை மலையை பற்றி கொடுத்துருக்காங்க. பொதிகை மலையில் வாழும் புலி அப்படின்னு ஒரு அப்படியே லைவாக இருக்குது பார்க்கும்போதே. அப்புறம் பாபநாசம் மலையில் தாமிரபரணி ஓடி வருது. ஆண் பொருணையும் அது செல்லும் வழியும் ரொம்ப நம்ம மிகவும் விரும்பி படித்த ஒரு அத்தியாயம் இது. ரொம்ப அதில் என்ன சொல்லியிருக்காது, சேர நாட்டில் ஒரு பொருணையும் பாண்டிய நாட்டில் மற்றொரு பொருணையும் இருந்திருக்கிறது. பொருணைனா தாமிரபரணி நாட்டோட பேர் அப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பல புராண கதைகள் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுதான் தாமிரபரணியில் குறும்பூர் குப்புசாமி அவர்கள் ஆராய்ச்சி. பல பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் குறும்பூர் குப்புசாமி பல கட்டுரைகள் கதைகள் மிகவும் பிரபலமாக இருந்தது. அவர்களுடைய ஆராய்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் டாக்டர் கால்வெல்லின் ஆராய்ச்சி நமக்கே தெரியும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். அப்புறம் உலகில் முதலில் தோன்றிய மலை பொதிகை மலைன்னு சொல்லிட்டு அழகு 6, அதாவது அத்தியாயம் 6 ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அகத்தியர் அருவியோட படம் போட்டிருக்காங்க. அந்த படத்தை பார்த்தோன்னே அகத்தியர் அருவிக்கு நேரில் சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. சேர்வலாருடைய இரும்பு பாலம் போட்டிருக்காங்க. அப்புறம் பொதிகை மலையுடைய ஒரு தோற்றம். அப்புறம் 5 தலை பொதிகை. 5 தலை பொதிகைலாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவே ரொம்ப அருமையாக இருக்குது. புகைப்படம் சரிங்களா. இது மாதிரி பொதிகை மலையை பற்றி நிறைய சம்பவம் நிறைய தொடர்ந்து பொதிகை மலையில் யானை கூட்டம்னு ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம். அது அத்தியாயம் 7. பொதிகை மலையை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் நாளும் பொழுதும் போதாது, அதன் வரலாறு வளர்ந்து கொண்டே தான் செல்லும் அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா. அப்படி தான் தோணுது. இதை பற்றி படிக்கிற போதெல்லாம் பொதிகை மலை சார்ந்து இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. பொதிகை மலையை நோக்கி ஒரு சவாலான பயணம் அப்படின்னு போட்டுட்டு அங்கே போயிட்டு அந்த சவாலான பயணத்தை அப்படியே புகைப்படம் எடுத்து போட்டிருக்காங்க. பொதிகை மலையில் கயிறு பிடித்து ஏறும் யாத்திரிகள்னு ஒரு படம் போட்டிருக்காங்க. அப்புறம் மேகக்கூட்டத்துக்குள்ளே யாத்திரிகள் பயணம் நல்லா இருக்குது. ஏன்னா மலை மேலே போகிற போது அந்த மேகக்கூட்டம்லாம் அப்படியே நம்மளை வருடிக்கொண்டு செல்கிறது இல்லையா, அதை அப்படியே படமாக எடுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் தாமிரபரணியை காப்பாற்றிய ஆங்கிலேய அதிகாரிகள் காணிகள் மற்றும் வனத்து தாமிரபரணியில் ஆபத்திலிருந்து அதை காப்பாற்றியவர்கள் எப்படி எவ்வளோலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்புறம் பாண்டியன் கோட்டை, இது ஒரு நல்ல அத்தியாயம். இது ஒரு காலத்தில் காட்டு மிருகங்களை வேட்டையாடும் கூட்டம் இருந்தது. தற்போது வனத்துறையினர் அதை தடுத்து விட்டனர். ஆனாலும் பெருமளவில் இருந்த புலிக்கூட்டம் தற்போது விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு குறைந்து விட்டது. அதன் கால் தடத்தனை வைத்துத்தான் புலி இங்கே வசிக்கிறது என்று கூறுகிறார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாருங்களேன், நம்முடைய வனவிலங்குகளுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தெல்லாம் இருந்திருக்கிறது அப்படின்னு பாருங்கள். இத்தனை ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய வனவிலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிங்கிற போது மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் கூட இது பற்றி தகவல்கள் இன்னும் தெரியாமலே போயிடுச்சே அப்படிங்கிறது முக்கியமாக தோணுது. அப்புறம் பாண்டியன் கோட்டை உள்ள ஒரு மலை பிரதேசம் அந்த படம் சரிங்களா. இதெல்லாமே நான் சொல்கிறது இன்னும் ஒரு 1/3 கூட வரல புத்தகத்துக்குள்ளே. அதை பற்றி நீண்டு கொண்டே போகிறது. பாண்டியன் கோட்டையோட ஒரு பகுதி இல்லை இப்போ வேறு ஒரு அத்தியாயத்தில் கூட எழுதியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எல்லாம் நாம் வந்து அப்படியே சிதிலமடைந்து கிடைக்கிறது நாம் கவனிப்பாரிட்டு விட்டுவிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எழுதியிருக்காங்க. அதுவும் புகைப்படத்தோடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாண்டியன் கோட்டையிலேருந்து பார்த்தால் பாபநாசம் மேலடை தெரிகிறதுன்னு ஒரு ரொம்ப அருமையான ஒரு புகைப்படம் இது சரிங்களா. இந்த புகைப்படமும் சரி, அதை தொடர்ந்து பாண்டியன் கோட்டை இருந்த இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் படிக்கிறோம் ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம கவனிப்பார் இல்லாமல் அப்படியே விட்டுட்டோமோ அப்படின்னு. பொதிகை மலையில் காணி இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மலைவாழ்வு இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் பற்றிய ஒரு அத்தியாயம் சரிங்களா. நமக்கு நிச்சயமாக தெரியும் மலையை பற்றி எதுனாலே மலைவாசிகள் பற்றி எழுதிதான் ஆகணும், காடு பற்றி எழுதினா காடுவாசிகளை பற்றி எழுதிதான் ஆகணும். அப்போது இவர்களை பற்றி பொதிகை மலையில் வாழும் காணி இன மக்கள் அப்படின்னு போட்டு இந்த காணி அப்படின்னு அந்த இனம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ரொம்ப அருமையான ஒரு ஆராய்ச்சி செய்து பண்ணியிருக்காங்க. பொதிகை மலை காணி ஒருவரின் வில்வித்தை போட்டிருக்காங்க. அது பார்த்தா மிக எளிய மனிதராக சாதாரணமான ஒரு சாமானியராக தான் இருக்கார். ஆனால் வில்வித்தையில் எப்படி இருக்காருன்னு பாருங்களேன். நமக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, நாம் ஏன் ஒலிம்பிக்கில் இது மாதிரியான இந்த பழங்குடியினை சார்ந்தால் வில்வித்தையே இன்னும் சிறு வயது முதலே வில்வித்தையிலேயே பயின்று வந்தவர்கள் எல்லாம் நான் ஏன் இன்னும் பெரிய அளவில் கொண்டு வரவில்லை அப்படின்னு தான் தோணுது நமக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அரசு உண்டு உறைவிட பள்ளி, அங்கே அரசு ஒரு பள்ளி வச்சுருக்காங்க, அதை போட்டிருக்காங்க. மயிலாறு பகுதி ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம் பார்க்குறதுக்கு. மயிலாறு பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் கட்டப்பட்ட மரப்பாலம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே இருந்த வெள்ளியார் அடிகளார் பற்றியும் கௌமரல் அடிகளார் பற்றி இருக்காங்க. வானத்தீர்த்தம் என்ற பானத்தீர்த்தம், இது நமக்கு முதல்ல பல பேர் தெரிஞ்சிருக்கோம். இதுவும் ஒரு அருவி தான்.
இதை பற்றி ஒரு அந்த படத்தோட அதை பற்றி விவரிச்சிருக்காங்க. சரிங்களா? வானத்தீர்த்தம், பானத்தீர்த்தம் ஒரு முழு பக்கத்தில ஒரு புகைப்படம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே எந்த அளவுக்கு இவர் ஆராய்ச்சி செய்து அங்கே போய் எடுத்திருக்காங்கங்கிறதுக்காக தான். வேற ஒண்ணுமே இல்ல. இருந்த இடத்துல எழுதல எதுவுமே. கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிறதாகட்டும், அகத்தியர் அருவியின் தோற்றம் அது குறித்து எழுதியிருக்காங்க. அப்போ எத்தனை அருவிகள், எத்தனை கிளையாறுகள் ஒவ்வொன்றை பற்றி இருக்காங்க அப்படின்னா, பொதுவாகவே ஆறுகள் குறித்த ப ப புத்தகங்கள் தமிழ்ல அரிது. ஏற்கனவே சொன்னோம். அதிலும் ஒரு குறிப்பிட்ட நதியில அதை சுற்றி இருக்கக்கூடிய அது எந்த மலையில உற்பத்தியானதோ அந்த மலையை பற்றி, அது சமவெளிக்கு வருகிறப்போ சமவெளியில் இருக்கக்கூடிய ஊர்களை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய தொழில்களை பற்றி, அங்கே வாழ்ந்து மறைந்த பெரியவர்களை பற்றி முழுவதுமாக ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒர்க் இது. சரிங்களா? உண்மையிலேயே ஆராய்ச்சிக்குரிய ஒரு புத்தகம். இதற்காக மட்டுமே அவருக்கு ஒரு முனைவர் பட்டம் தந்திருக்கலாம் தனியாக அப்படின்னு தோணுகிறது. முத்தாலங்குறிச்சி காமராசர் அவர்கள் எந்த அளவுக்கு மெனக்கெட்டு எழுதியிருக்காரு பாருங்களேன். தாமிரபரணியில் அணைக்கட்டுகள் அப்படின்னு போட்டு என்னென்ன அணைக்கட்டுலாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பாபநாசம் மேலணை, பாபநாசம் கீழணை, அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள கல்லடியன் அணைக்கட்டு. அநேகமாக அந்த நெல்லை மாவட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய யாருக்குமே இது மாதிரி பெயர் கூட தெரிஞ்சிருக்க முடியாது. அதுபோல் கல்லடியன் அணைக்கட்டுன்னு இருக்குது. மணிமுத்தாறு அணையின் தோற்றம் போட்டிருக்காங்க. அப்புறம் அரியநாயகிபுரம் அணைக்கட்டு. உண்மையிலே சொல்கிறேன், முதல் முறையாக நான் அப்போ தான் கேள்விப்பட்டேன். அரியநாயகிபுரம் அணைக்கட்டுங்கிறது அதை பற்றி நல்லா விரிவாக எழுதியிருக்காங்க. படத்தோடு இருக்குது. இத்தனை அணைக்கட்டுகளை குறித்தும் இதில் செய்திகள் வந்திருக்கின்றன. இன்னமும் நம்ம பாதி கூட தாண்டலை பாருங்களேன். அவ்வளோ பெரிய புத்தகம் 500 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. தாமிரபரணி கரையில் பாலங்கள். அப்புறம் மிக முக்கியமானது அத்தியாயம் 18 தாமிரபரணி கரையில் 16ஆம் நூற்றாண்டு கலை பொக்கிஷங்கள் அப்படின்னு போட்டு திருப்படையமருதூர் 5 அடுக்கு சிவன் கோயில் ராஜகோபுரம் என்று தொடங்கி இன்னும் போயிட்டே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நூல். இந்த நூலை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் தாமிரபரணி ஒரு முறையால் நேரில் சென்று அதில் கால் வைத்து விட்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஏற்படத்தான் செய்யும். அதுதான் எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசர் அவர்களின் வெற்றி அப்படின்னு சொல்றது. தவழ்ந்து வரும் தாமிரபரணி முத்தாலங்குறிச்சி காமராசர் எழுதியது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.